பார்க்கணும், கர்த்தரை கனம் பண்ணணும். ஆஸ்தினாலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அதனால தான் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, வயல்ல விளைஞ்சு வரும்போது பழைய பாட்டை சொல்லி கொடுத்தாருதான் எப்படி ஆஸ்தியை வச்சு கர்த்தரை கனம் பண்றாரு. பழைய பாட்டுல வயல்லாம் விளைஞ்சு நல்ல அறுவடை வரும்போது முதற் பலனை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் இருக்கிறதுல பெஸ்டா பிடிச்சிட்டு பண்றாரு. ஏதாவது நொஞ்சு போன ஆடை இன்னைக்கு நாளைக்கு இருக்குது, எப்படி கோயிலுக்கு கொடுத்துடலாம் நம்ம, அப்படி பிடிச்சிட்டு வராதுன்றாரு. ஆட்டு மந்தையில போய் இருக்கிறதுல பெஸ்ட் எடு. இன்னைக்கு காம்படிஷன் வச்சா ஆடு காம்படிஷன்ல வின் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆடு சூப்பர் ஆடா இருக்கணும், இருக்கிறதுல ஜோரா இருக்கணும், பாக்குறதுக்கு அருமையா இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. பெஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட். அவர் கேட்கிறாரு, ஏன் அவர்கிட்ட இல்லையா, உங்கள்ட்ட கலெக்ட் பண்ண பாக்குறாரா? அவருக்கு ஏதாவது பஞ்சமா ஃபண்ட் ரைசிங் பண்றாரு? அவரு கிடையாதுங்க. அவர் எல்லாத்தையும் உடையவர். மலைகள் உள்ள 1000 ஆடு மாடுகளும் எனக்கு சொந்தம்ன்றாரு. உங்ககிட்ட கேட்க மாட்டேன், எனக்கு பசிச்சுதுன்றாரு. பசிக்கிறீங்களா பைபிள்ல? எனக்கு பசி எடுத்தா உன்கிட்ட கேட்பேன் நான். உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவன் நான். அப்புறம் எதுக்கு நம்மளை பார்த்து கொண்டாடுறாரு? எதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் கொண்டாடுறாரு? விளைஞ்ச உடனே முதல்ல எனக்கு எடுத்துட்டு பண்றாரு. ஏன்? ஆஸ்தியில, என்னுடைய ஆஸ்தியில கர்த்தருக்கு தான் முதலிடம். ஆஸ்தி எனக்கு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதுல முதலாவது இடத்தில் இருப்பார்.